நிஷா திஷா 2 ரெட்ட சகோதரிங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க சின்ன வயசு கனவு நினைவாகுது. நிஷா, நாங்க ஆசைப்பட்டது இதுதான், கல்யாணம் ஒரே நாள்ல நடக்கணும்னு. ஆனா ஒரே வீட்ல கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினைக்கவே இல்ல. ஆனா திஷா, உனக்கு தெரியுமா, எங்களோட எல்லா ஃபங்க்ஷன் ஒரே வாட்டி தான் நடக்கும். நலங்கு ஃபங்க்ஷன் கூட ஒண்ணா நடக்கும். நிஷா திஷா, சீக்கிரமா ரெடி ஆவுங்க. உங்களோட நலுங்குக்கு டைம் ஆயிடுச்சுமா. பாட்டி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் துர்கை அம்மனோட பூஜை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட நலுங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிம்மா, நாங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டு வரோம். விருந்தாளிங்க வந்துட்டாங்களா? ஆமாம்மா, எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் உங்களுக்காக காத்திருக்காங்க. அஞ்சலி, சௌமியா, ராதிகா எங்க இருக்காங்கன்னு தெரியல. அவங்க சொன்னாங்க நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறோன்னு. நிஷா, நீ ராதிகாவை ஏன் கூப்பிட்ட? உனக்கு தெரியும் இல்ல, அவ என்கிட்ட சரியா பேச மாட்டான்னு. எனக்கு அவ பிடிக்கிறதே இல்ல. வேற யாராவது கூப்பிட்டு இருக்கலாம். நான் கூட என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை தான் கூப்பிட்டு இருக்கேன். எல்லாரையும் கூப்பிடல. ராதிகா வர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. விடுமா, அதனால என்ன? கூப்பிட்டுட்டா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. கல்யாணம்னா எல்லாரையும் கூப்பிடுறது நல்லது தானே. நான் அவள கூப்பிடல. நான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ ராதிகாவே வந்தா. நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு அவளாவே சொன்னா. கூப்பிட மாட்டியான்னு கேட்டா. அவளே கேட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி வேணான்னு சொல்ல? சரி வான்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அவ வரமாட்டேன்னு நான் நினைக்கிறேன். அவ ரொம்ப திமிரு பிடிச்சவ. வசதியானவ இல்லையா? அவளுக்கு ரொம்ப பணத்திமிரு. நிஷா திஷாஸ், சீக்கிரம் ரெடியாயி வாங்கம்மா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. உங்க பாட்டி கூப்பிடுறாங்க, நான் போய் பாக்குறேன். நீங்க சீக்கிரமா வந்துடுங்க. நிஷா திஷா 2 பேரும் மஞ்ச வண்ண ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரெடி ஆகுறாங்க. அவங்க 2 பேரும் வெளிய போய் பார்த்தா, அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. கூட ராதிகா கூட வந்திருக்கா. எனக்கு தெரியும் இவ கண்டிப்பா வருவான்னு. இவள பார்த்தாலே எனக்கு கோவம் வருது. சரி விடு, எங்க நலுங்கு ஃபங்க்ஷனு. இன்னைக்கு உன் மூட கெடுத்துக்காத ப்ளீஸ். மனவார்ந்த வாழ்த்துக்கள் நிஷா திஷா. கேள்விப்பட்ட 2 பேரும் ஒரே வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறீங்கன்னு. உங்க 2 பேரோட புருஷங்க கன்ஃபியூஸ் ஆக போறாங்க. நிஷாவ திஷான்னு திஷாவ நிஷான்னு நினைச்சா உங்களோட ஆள் மாறாட்டம் ஆயிட்டா. இந்த மாதிரி ஜோக்க நீ இப்போதான் அடிக்கணுமா? அதுக்கு தான் வந்தியா? சரி விடு திஷா, அவ எங்களோட கெஸ்ட். பாட்டி கூப்பிடுறாங்க. நாங்க துர்கை அம்மனோட பூஜை பண்ணணும். வாங்க பசங்களா, துர்கை அம்மனை சேவிச்சுக்குங்க. அவ ஆசிர்வாதத்தால உங்க துக்கம் எல்லாம் தூரமா போயிடும். எல்லா காரியமும் சுமூகமா நடக்கும். துர்கை அம்மனை வேண்டிக்கங்க, உங்க கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி. இத பாருங்க, இந்த மஞ்சள்ல நலுங்கு வைக்க போறோம். நிஷா திஷா வீட்ல துர்கை அம்மனுக்கு நல்லா பூஜை பண்ணுவாங்க. வீட்ல அம்மனுக்கு ஒரு கோயிலே இருந்தது. நிஷா திஷா அம்மனை வணங்குறாங்க, ஆசிர்வாதத்தை வாங்குறாங்க. ஆனா ராதிகா மனசுல வேற எதையோ இருந்தது. அம்மனை எவ்வளவு வேண்டீங்களோ வேண்டிக்குங்க. உங்க நலுங்கு ஃபங்க்ஷனை நான் நடக்கவே விடமாட்டேன். நிஷா, நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட எடுத்துக்கிட்ட. நான் ரோஹனை காதலிச்சானா? ரோஹன் என்ன மாதிரி பணக்காரிய விட்டு உன்னை காதலிச்சா? இதை என்னால தாங்கவே முடியல. ரோஹன் என்னோட நண்பன். அவன் மேல நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நீ அவனோட மனைவி ஆக போற. நான் அதை விடமாட்டேன். நான் மஞ்சள்ல என்ன கலக்க போறேன்னா, அதை பூசிக்கிட்டு உடம்பெல்லாம் அலர்ஜி ஆகும். அந்த பயங்கரமான அலர்ஜியால நீங்க கல்யாண மண்டபத்துல உட்காரவே முடியாது. ராதிகா யாருக்கும் தெரியாம மஞ்சள்ல அலர்ஜி உண்டாக்குற மருந்து சிக்கிறான். அவன் நினைச்சத அவ சாதிச்சிட்டான்னு. ஆனா இல்ல. எல்லாரும் நலங்கு வைக்கும்போது பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்போ நிஷா திஷாவோட அம்மா அங்க வராங்க. பசங்களா, நலங்குக்கு முன்னாடி உங்க கை கால் முகத்துக்கு இந்த எண்ணெய பூசிக்குங்க. இது துர்கை அம்மனோட ஆசிர்வாதம். இதனால நிறம் அதிகமாயி பளிச்சுன்னு தெரிவிங்க. சரிம்மா. நிறம் கண்டிப்பா மாறும், அலர்ஜியால உடம்பெல்லாம் சொரியும் போது. வா ராதிகா, டான்ஸ் பண்ணலாம். டோல் கூட அடிக்கிறாங்க. நிஷா திஷாவோட நலங்கு கூட ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா, எங்க அன்பு தோழி கல்யாணம். நலங்கு ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா நான் டான்ஸ் ஆடுவேன். இந்த ராதிகா ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ எங்களை ரொம்ப வெறுப்பா. திருந்துட்டா நல்லது தானே. எங்க நலங்கு ஃபங்க்ஷனை இவளே கொண்டாடி கிராண்டா ஆக்குறா. நிஷா திஷா எண்ணெய பூசிக்கிட்டாங்க. நலங்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ராதிகா கவனிக்கிறா, நிஷா திஷாக்கு அவ போட்ட அலர்ஜி மருந்து வேலை செய்யவே இல்ல. அவங்களுக்கு அலர்ஜி ஆகவே இல்ல. 2 பேரும் ரொம்ப ஆறாம இருந்தாங்க. இது எப்படி முடியும்? நான் எவ்வளவு காஸ்ட்லியான அலர்ஜி மருந்து வாங்கியிருந்த, இவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆறாம உட்கார்ந்துருக்காங்க. அத்த,
நான் பூஜை அறையில ஒரு எண்ணெய் பாத்திரம் வச்சிருந்தேன். அத நிஷா திஷாக்கு மஞ்சளோட சேர்த்து பூசணும். ஆனா அது பூஜை அறையில இல்லவே இல்ல. அந்த கிண்ணம் எங்க போச்சுன்னு தெரியல. நீங்க அத பாத்தீங்களா? இல்லையேம்மா, நான் அத பாக்கல. அந்த எண்ணெயை எங்களுக்கு நீங்க தான் கொடுத்தீங்க. நாங்க எண்ணெயை பூசிக்கிட்டோம். நீங்க தான் சொன்னீங்களே எண்ணெய் துர்கை அம்மனோட ஆசீர்வாதம்னு. நான் எப்போம்மா எண்ணெயை கொண்டு வந்த? நான் ரொம்ப நேரம் கிண்ணத்தை தேடிட்டு இருக்கேன். அம்மா கொஞ்ச நேரம் முன்னாடிதான், நலுங்கு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அப்ப வந்து கொடுத்தீங்க. இதுதான் கிண்ணம். இது எப்படி முடியும்? பூஜை அறையில இருந்து நான் இதை கொண்டு வரல. என் ரூபத்துல நான் நினைக்கிறேன் நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு துர்கை அம்மன் தான் உங்களை ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்காங்கன்னு. உங்க 2 பேருக்கும் இது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். அந்த துர்கை அம்மனே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்காங்க. நல்லா இருங்க என் பசங்களா. துர்கை அம்மனே அவங்க கையால உங்களுக்கு எண்ணெயை கொடுத்து போயிருக்காங்க. நீங்க 2 பேரும் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அந்த அம்மனோட ஆசீர்வாதமே உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. பாருங்க, உங்க கல்யாணம் கூட எந்த விதமான தடங்கல் இல்லாம நடக்கும் துர்கை அம்மன் ஆசீர்வாதத்தால. ராதிகாக்கு பயமாயிடுது. அவ மனசுல துர்கை அம்மன் கிட்ட மன்னிப்பு கேக்குறா. துர்கை அம்மா என்ன மன்னிச்சிடு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் யாரையும் வெறுக்க மாட்டேன். எனக்கு தெரியும், எனக்கு இருந்த வெறுப்பால நான் நிஷா திஷாவுக்கு கெட்டது நினைச்சேன். ஆனா நீங்க உங்க சக்தியால அந்த மருந்தையே மாத்திட்டீங்க. அதால நிஷா திஷாவுக்கு அலர்ஜியா இருக்கும். என்ன மன்னிச்சிடுமா. நான் அப்படி பண்ணவே மாட்டேன். ராதிகா பண்ண தப்ப நினைச்சு அழுதா. யாருக்கு அவங்களோட தப்பு புரியுதோ கடவுள் கண்டிப்பா மன்னிப்பாரு. ராதிகா எல்லாரோட சந்தோஷமா நலுங்கு ஃபங்க்ஷன்ல பங்கேற்கிறா. ராதிகா தெரிஞ்சினதை பார்த்து நிஷா திஷாவும் சந்தோஷப்படுறாங்க. துர்கை அம்மனோட ஆசீர்வாதத்தோட ரொம்பவே ஆடம்பரமா நிஷா திஷா 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. ரூபா அவளுடைய புருஷன் ராம்தேவ் அப்புறம் பொண்ணு சந்தியா கூட சேர்ந்து அஜ்மீர்ல வாழ்ந்துகிட்டு இருந்தா. புருஷனுக்கு நல்ல வேலை, அழகான ஒரு சின்ன வீடு. சந்தியாவும் ஒரு நல்ல ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தா. ராம்தேவும் ரூபாவையும் சந்தியாவையும் நல்லபடியா தான் பாத்துக்கிட்டான். எல்லாமே நல்லதான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா ரூபாவோட வாழ்க்கையில யார் கண்ணு பட்டுச்சோ என்னமோ. ராம்தேவுக்கு நண்பர்கள் கூட சேர்ந்து குடிக்கிற பழக்கம் ஏற்பட்டுச்சு. அவன் அடிக்கடி பார்ட்டி அப்படிங்கிற பேர்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நிறைய பணம் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தான். ராம்தேவ் தினமும் நல்லா குடிச்சிட்டு மிட் நைட்ல தான் வீட்டுக்கு வருவான். ஒரு நாள், நீங்க ஏன் தினமும் இவ்வளவு லேட்டா வரீங்க? இப்படி எப்பவுமே குடிச்சுக்கிட்டே இருந்தா உங்க உடம்பு என்னதான் ஆகும்? எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணாத. எனக்கு டாக்டர்லாம் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லை, புரியுதா? நான் என்னோட நண்பர்கள் கூட போறேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் டெய்லி குடிப்பேன். உனக்கு அது பிடிக்கலன்னா இங்க போடி. ராம்தேவோட இந்த கெட்ட பழக்கம் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. நைட்டு பூரா அவன் குடிக்கிறதுனால பகல் பூரா அவன் தூங்கிடுவான். அதனால அவனுடைய வேலையும் போயிடுச்சு. மெதுவா அவன் அவனுடைய எல்லா சொத்தையும் வித்துட்டான், அவனுடைய வீட்டையும் சேர்த்து. இப்ப அவன் ரூபாவையும் சந்தியாவையும் கூட்டிட்டு வந்து ஒரு வாடகை வீட்டுல தங்கினான். ரூபா ரொம்ப கவலையா இருந்தா. ஒரு நாள், அடே, இது சந்தியாவோட ஃபீஸ் நோட்டீஸ் ஆச்சே. இப்ப நான் என்ன பண்றது? பணம் எப்படி ஏற்பாடு பண்றது? மா பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க. இரு, நான் காய்கறி கடைக்கு போயிட்டு உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்து உனக்கு ரொட்டி பண்ணி கொடுக்குறேன். ஆமா, உங்க கையால நீங்க பண்ணி கொடுக்குற ஆலு பராத்தா ரொம்ப சுவையா இருக்கும். ரூபா உருளைக்கிழங்கு வாங்க காய்கறி கடைக்கு போனா. அவ வழியில யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருந்தா, சந்தியாவோட ஃபீஸ கட்டுறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு. அப்ப அவளுடைய தோழியோட போன் வந்துச்சு. அவ இன்னொரு சிட்டில வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவ ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்டதுனால ரூபா எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிட்டா. அல்கா, நான் இத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ சந்தியாவோட ஸ்கூல் ஃபீஸ், வீட்டை நடத்துறது எப்படி அப்படின்னு தான். அட, நீ அமைதியா இரு, எல்லாம் சரியாயிடும். இப்போ நீ எங்க இருக்க? சந்தியாவுக்கு நான் பண்ற ஆலு பராத்தானா ரொம்ப பிடிக்கும். அதான் கிழங்கு வாங்க போறேன். ஆலு பராத்தான்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, நீ ராஜ்மா சாவல் நல்லா செய்வல்ல? எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்களே. அப்ப நீ அதை செஞ்சு வித்து பார்க்கலாமே. அதுல உனக்கு வருமானமும் வரும். நீ சந்தியாவோட ஸ்கூல் ஃபீஸையும் அழகா கட்டிடலாம் இல்லையா? தோழி சொன்னதை கேட்டதும் ரூபா யோசிக்க ஆரம்பிச்சா. அவளுக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிருந்தது. ஆனா அதை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் யோசிச்சா. அடுத்த நாள் அவ ராஜ்மா சாவல் செஞ்சுட்டு அதை ஒரு பாத்திரத்துல எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு வழியில போய் உக்காந்துக்கிட்டா. நாள் பூரா அவ வெயில்ல உக்காந்துக்கிட்டு இருந்தா. ஆனா யாருமே அவகிட்ட ராஜ்மா சாவல் வாங்கவே இல்ல. சாயந்தரம் அவ வீட்டுக்கு வந்துட்டா. அவளுடைய ராஜ்மா சாவல் விற்கவே இல்ல. அவ அழ ஆரம்பிச்சா. கடவுளே, நான் என்ன பண்றது? நான் முயற்சி பண்ணா ஆனா எதுவும் நடக்க மாட்டேங்குதே. எனக்கு கொஞ்சம் தைரியம் கொடுப்பா. அம்மா, நான் எப்பாச்சும் பரீட்சை சரியா எழுதலனா நீங்க என்கிட்ட சொல்லுவீங்கல்ல மறுபடியும் முயற்சி செய்ய அப்படின்னு.
இப்போ நீங்க மறுபடியும் முயற்சி செய்யுங்களம்மா. என் செல்ல பொண்ணு, நீ எவ்வளவு புத்திசாலியா இருக்க. நீ உண்மையாதாம்மா சொல்ற. சரி, நான் மறுபடியும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கறேன். ரூபா அடுத்த நாளும் ராஜ்மா சாவல் செஞ்சு விற்க ஆரம்பிச்சா. அன்னைக்கும் நாள் பூரா உட்காந்துக்கிட்டு இருந்தா. ஆனா யாருமே வாங்க வரல. இன்னைக்கும் கூட யாருமே வந்து வாங்கல. அப்படின்னா இதை நாம இன்னைக்கே நிறுத்திட வேண்டியதுதான். உங்ககிட்ட ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமா? இங்க பக்கத்துல சாப்பிட ஒண்ணுமே இல்லையே. உங்களை இங்க பார்த்து நான் என்ன நினைச்சேன்னா சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் விற்கிறீங்கன்னு. ஆமாயா, நான் ராஜ்மா சாவல் வித்துக்கிட்டு இருக்கேன். பசி இருக்கும்போது எல்லாமே அமிர்தம் தான். ஒரு பிளேட் எவ்வளோ? 20 ரூபாயா? அருமையா இருக்கு. இதோட சுவை ரொம்ப அற்புதமா இருக்கு. இதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கலையே. ஏன்னா நான் இங்க நிறைய வாட்டி வந்திருக்கேன். இல்ல, நான் புதுசா கடை வச்சிருக்கேன். இந்தாங்க உங்களோட 20 ரூபா. நாள் பூரா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பிளேட் தான் அவ வித்திருந்தா. ஆனா அது அவளுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை கொடுத்திருந்துச்சு. மறுநாள் ரூபா மறுபடியும் ராஜ்மா சாவல் செஞ்சு வித்துக்கிட்டு இருக்கும்போது நேத்து வந்த ஆளு அங்க வந்தாரு. நான் யாருன்னு தெரியுதா? நேற்று நீங்க கொடுத்த சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதனால என்னோட நண்பனை கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு எனக்கு 2 பிளேட் கொடுங்க. இதோ இப்ப கொடுக்கறேன் ஐயா. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தங்களா சாப்பிட்டு இப்ப ரூபாவோட கடைக்கு கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. ரூபா சம்பாதிச்ச பணத்துல சந்தியாவோட ஸ்கூல் ஃபீஸ கட்ட நினைச்சா. ஆனா ஒரு நாள், இந்த ட்ரங்க்ல என்ன ஒழிச்சு வைக்கிறேன், காட்டுடு, எனக்கு காட்டு. இந்த பணத்தை நான் சந்தியாவோட ஸ்கூல் ஃபீஸுக்காக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை கேட்காதீங்க. இங்க பாரு, என்னோட நண்பன் எனக்காக காத்துக்கிட்டே இருக்கான். குடு அந்த காசு, குடுறே குடுறே குடு. ராம்தேவ் அந்த பணத்தை பிடுங்கிக்கிட்டு போயிட்டான். அவ அழ ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அவ யோசிச்சா, இவர் இப்படியே எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போய் செலவு பண்ணிடுவாரு. சந்தியாவுக்காக நான் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுதான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய வியாபாரம் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சது. இப்ப அவ ஒரு வண்டியை வாடகைக்கு எடுத்து அந்த வண்டியிலேயே ராஜ்மா சாவல் செஞ்சு விற்க ஆரம்பிச்சா. நாட்கள் நகர ஆரம்பிச்சது. ரூபாவோட வாழ்க்கையில 15 வருஷம் முடிஞ்சு போச்சு. சந்தியாவும் வறுமையில இருந்ததுனால 10வது வரைக்கும் மட்டும்தான் அவ படிச்சா. இப்ப அவ அம்மாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா. ரூபா வேலை செஞ்சு ரொம்ப சோர்வடைஞ்சிருந்தா. ஆனா அவளுக்கு இன்னொரு கடமை பாக்கி இருந்துச்சு, சந்தியாவோட கல்யாணம். ஒரு நாள் ரூபா கூட போன்ல பேசியிருந்த அதே தோழி ரூபாவை பாக்குறதுக்காக அவளுடைய வீட்டுக்கு வந்திருந்தா. இவ்வளவு வருஷம் கழிச்சு உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ ஏண்டி இப்படி ஆயிட்ட? உன்னோட முகம் எப்படி இருக்கு பாரு. உன்னுடைய வறுமையோட கஷ்டம் உன் முகத்துல அழகாவே தெரியுதுடி. அட, நீ உட்காரு ஹல்கா. சந்தியாவை பாரு. இவதான் என் பொண்ணு சந்தியா. சந்தியா, நான் சொல்லுவேல என்னோட ஃப்ரெண்ட், அவ தான் இவ. அல்காமா, அம்மா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. ரூபா, நான் இப்ப இங்க வந்ததுக்கு காரணம் ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு. சந்தியா அங்க சந்தோஷமா இருப்பா. அல்கா, என்னுடைய அந்த ஒரே ஒரு கடமை மட்டும் முடிஞ்சு போச்சுன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். சரி, அப்படின்னா நான் மாப்பிள்ளை வீட்டுல பேசிட்டு வந்துடுறேன். ரூபாவுக்கு தன்னுடைய மகளோட கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. ஒரு ஏழை பொண்ணோட கல்யாணம் பண்றது ஏழைங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும். ரூபாவோட தோழி அந்த சம்பந்தத்தை நல்லபடியா முடிச்சிட்டா. இப்ப ரூபா தன்னுடைய மகளோட கல்யாணத்துக்காக பணத்தை சேர்த்து வைக்கணும். அதனால விடிய காலையில எழுந்திருச்சு அவ நிறைய சாப்பாடு செஞ்சா. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவ கடையில நின்னுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் அவ திடீர்னு தலை சுத்தி கீழே விழுந்துட்டா. அம்மா 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 அம்மா, கண்ணு திறந்து பாருமா. அம்மா, கண்ணு திறந்து பாருமா. ஐம் சாரி, ஷீ இஸ் நோ மோர். இவங்க நிறைய வேலை பார்த்துருக்காங்க. சோர்வானவங்க இதை தாங்க முடியல. அதனால பிபி அதிகமாகி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. சந்தியாவோட உலகமே நின்னு போயிடுச்சு. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவ தேம்பி அழ ஆரம்பிச்சா. அப்ப அங்க ராம்தேவ் வந்துட்டான். அவனும் இறந்து போயிருக்கிற மனைவியை பார்த்து அழ ஆரம்பிச்சான். அப்போ சந்தியா சொன்னா, அப்பா, எங்க அம்மாவை தொடர உரிமை உங்களுக்கு கிடையவே கிடையாது. இன்னைக்கு உங்களாலதான் எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன நீ மன்னிச்சிருமா. நான் என்ன பண்ணிருக்கு பிரபு. ரூபா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு கூட நான் கொடுத்து வைக்கலையே. நான் பண்ண பாவம். நீ இப்படி செத்துட்டியே. சந்தியா அம்மாவோட ஞாபகத்துல தினமும் கவலையா உக்காந்துக்கிட்டு இருந்தா. அவளை பார்த்து அவளுடைய அப்பாவும் ரொம்ப கவலைப்பட்டாரு. அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கல. ஏன்னா அவனுடைய எல்லா கெட்ட பழக்கமும் எல்லாருக்கும் தெரியும். அதனால யாரும் வேலை கொடுக்கல. ஒரு நாள் அல்கா ரூபாவை பார்க்க வந்தப்போ அவ இறந்து போன விஷயம் தெரிஞ்சு அவளும் ரொம்பவே கவலைப்பட்டா. ராம்தேவ் கிட்ட சந்தியாவோட கல்யாணத்தை பத்தி அவ சொன்னா. இங்க பாருங்கண்ண, இப்போ என்னுடைய தோழி உயிரோட இல்ல. அப்படின்னா சந்தியாவோட கல்யாண பொறுப்பை நீங்க தான் எடுத்து நடத்தியாகணும். மாப்பிள்ளை வீட்டுல சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. நீங்க யோசிச்சு ஒரு பதில் சொல்லுங்க.
ரூபா இறந்து போனதுக்கு அப்புறம் ராம்தேவ் யோசிக்க ஆரம்பிச்சான். சந்தியாவோட கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இப்ப அவன்கிட்ட அதுக்கான ₹1 கூட கிடையாது. அவன் ரூபாவை நினைச்சு அழ ஆரம்பிச்சான். அப்போ அங்க ஒரு ஆள் வந்தாரு. வணக்கங்க, என்னோட பேர் மோகன். ரூபா பற்றி நான் கேள்விப்பட்டேன். கேட்டு ரொம்ப சங்கடமாக போச்சு. ரூபா கிட்ட ஏதாச்சும் வேலை இருக்கா? நான் ஒரு நாள் ரூபா கிட்ட வந்து அவங்க சமைச்ச அந்த ராஜ்மா சாவலை சாப்பிட்டேன். அப்போ தான் அவங்ககிட்ட பேசினேன். நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பேங்க்கை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரூபா அவங்க எங்கள் பேங்க்கில் பணத்தை போட்டிருந்தாங்க. அவங்க காசு போட வரும்போதெல்லாம் இது என்னோட மகளோட கல்யாணத்துக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காசு தான் கொடுக்க நான் வந்திருக்கேன். நேற்று ஃபோன் பண்ணாங்க, ஆனால் சரியாக பேசல. காசுக்காக தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்கன்னு நான் இங்கே வந்திருக்கேன். இந்தாங்க, வட்டியோடு சேர்த்து மொத்தமாக ₹3 லட்ச அவங்க பேங்க்கில் இருக்கு. அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ரூபா, நீ உன்னோட பொறுப்பை எவ்வளோ நல்லா பார்த்துருக்க. சாகும்போது கூட உன்னோட பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிற நீ. உன்னோட கடமை தீந்துருச்சுமா. மகளே சந்தா, இங்க பாரு, உங்க அம்மா உன்னோட கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம் இந்த அங்கிள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சந்தியாவும் இத பார்த்து அழ ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் ராம்தேவ் அந்த பணத்தை வச்சு சந்தியாவோட கல்யாணத்தை முடிச்சிட்டான். பொண்ணு நல்லபடியா வாழ்த்திட்டு அவளுடைய புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டான். Thanks for watching.